ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் படிக்க முடியல சார், ஃபுல் போர்ஷனு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, செகண்ட் மிட்டம் போயிட்டு இருக்குது, அதுவே நான் சரியாக பண்ணலை, செகண்ட் மிட்டம் முடிஞ்சிருச்சு அதுவே சரியாக பண்ணலை, நிறையா குழப்பங்கள். ஏன்னா ஒரு சில மாணவர்களுக்கு செகண்ட் மிட்டம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுலேயே நான் சரியாக பண்ணல, சரியாக படிக்கலை அப்படின்னு புலம்பல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 நாள் நான் ஹாஃப் இயர்லிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஃபுல் போர்ஷன்ஸை நம்ம எப்படி படிக்கிறது ஒரு பிளான் தான். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் டெய்லி ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் நாங்கள் படிக்க சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 5 o'clock எந்திரிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஸ்கோர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ண வேண்டாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 மார்க்லேருந்து 70 மார்க் எடுக்க தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய போர்ஷன்ஸ் 10th 11th 12th படிச்சிருந்தான். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. 11th 12th 10th எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால், இப்போதைக்கு பிகினஸாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக நம்மளுக்கு வந்து ஒரு 70 மார்க்காவது எடுத்துடலாம் பிளான் பண்ணி. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் படித்தா எங்களால் ஒரு 400 to 450 கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும், அதுக்கு மேலே கூட முடியும். ஸோ அதனால் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 12th ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 5 8 3 or 4 இந்த லெசன்ஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் கொடுத்த 5 மார்க்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹாஃப் இயர்லிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். 3 மார்க் வந்து 1 2 5 8 7 6 9 இந்த யூனிட்ல நீங்கள் வந்து 3 மார்க் முடிச்சிருக்கணும். அவ்வளோலாம் 3 மார்க் இல்லைங்க, ஒரு 20 3 மார்க் தான் இருக்கும், முடிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட்டு 2 மார்க் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 8th லெசனில் புக் பேக்கில் இருக்க அனைத்து 2 மார்க் படித்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் நான் கொடுக்குறது படித்தாலும் போதும். அப்புறம் எல்லா லாஸும் படிச்சிங்கனால் போதும். உங்களால் கட்டாயமாக 4 5 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுத முடியும். 5 எழுதலாம், 4 எழுத முடியும் கன்ஃபார்மாக. 3 மார்க் ஒரு 4 எழுதலாம், 2 மார்க் ஒரு 4 எழுதலாம். போதாதா இப்போதைக்கு சொல்லுங்கள்? அப்போது 70க்கு நீங்கள் 50 கூட எடுக்கலாம், 1 மார்க் நல்லா படிச்சிட்டிங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த போர்ஷன்ஸை மட்டும் இந்த ஆஃப் இயர்லிக்கு நல்லா படித்து நல்லா ட்ரெயின் ஆகுங்க. 12th கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே படிச்சிருங்க. ஸ்ட்ரெயிட் 5 மார்க் எப்போ சார் போடுவீங்க அப்படின்னா நாளைக்கு அது வீடியோ வரும். அந்த 5 மார்க்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. கட்டாயமாக இந்த ஸ்ட்ரெயிட் 5 மார்க் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்பாங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் கேட்பாங்க. அப்போ அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரெயிட் 5 மார்க் அடிச்சிடணும். ஈஸியாக தான் இருக்கும். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், வெர்னியர் தியரி, டைபோரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் அடிச்சிடலாம். அதே மாதிரி யூனிட் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக யூனிட் 1 to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதுமானது. உங்களால் 2 மார்க் 3 மார்க்கு சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி 8 9 10 14 எல்லாமே ஈஸி தான். 10th லெசன் மட்டும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. 14th லெசனில் புக் பேக் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். இப்போதைக்கு 8 9 எல்லாமே கூட புக் பேக் பார்த்தாலும் போதும் இப்போதைக்கு. பட் 8 எல்லாம் ஹேண்ட்ரசன் ஈக்குவேஷன்லாம் புக்கின்லாம் ரொம்ப ஈஸி, ஒரு 2-3 கொஸ்டின். 11 12 13 முடிஞ்சால் பாருங்கள். நேமிங் ரியாக்ஷன் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமான நேமிங் ரியாக்ஷனையாவது பாருங்கள். இதில் 15th லெசன் வேணால் இப்போதைக்கு ஒமிட் பண்ணுங்கள். அதில் ஒரு 5 மார்க் வரும், அதனால் எதுவும் ஆகாது. ஒரு வேளை டைம் இருந்தால் படிக்க, டைம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கு போடலை, போட்டதுன்னா அது மட்டும் படிங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாப் 15 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். அதையாவது ஒழுக்கமாக படித்து ஹாஃப் இயர்லியில் 50 above அதாவது 80+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் பயப்படணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? கெமிஸ்ட்ரி பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க, அவசியம் இல்லை. 3 4 பயங்கரமாக இருக்கும், அதை பார்த்தே பயந்துருக்கீங்க. அதுலேருந்து வெறும் 10 மார்க் தான் வரும். 3rd லெசனில் ஒரு 8 மார்க்கு, 4th லெசனில் ஒரு 8 மார்க் தான் வரும். அதுக்கே பயப்படுறீங்க? அது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நேக்காக பார்த்து படித்தா போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த நாட்கள் போட்டுறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னது தான். 5 மார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டருக்கு நான் சொன்ன 5 மார்க்ஸு 5 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 4.5 5.5 5.2 6.1 6.7 6.3 இதுதான் ஃபஸ்ட்டு வால்யூம். ஃபஸ்ட் வால்யூமில் இருக்க இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா எல்லா 5 மார்க்குமே எழுதிடலாம். 5.5யும் சேர்த்திக்கங்க. செகண்ட் வால்யூமில் 7.7 7.8 7.2 8.7 9.8 10.8 12th சாப்டர் ஃபுல்லாக. ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் படித்தா குறைஞ்சபட்சம் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 6 எழுதலாம். 6 5 மார்க் எழுதலாம். 7மே எழுத முடியுமான்னு தெரியல, 6 எழுதலாம். 2 மார்க் 3 மார்க்குக்கு நம்ம வந்து சாப்டர் 1 2 3 4 8 12 நான் சொல்கிற சம் போட்டாலே உங்களால் சும்மாவே போய் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். கஷ்டமாக கேட்டால் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம், கடினமாக இருக்காது.
இப்போதைக்கு இதையாவது பண்ணுங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ பிளான் பண்ணி படிங்க, கண்டதெல்லாம் போட்டு உழப்பாதீங்க. அண்ட் ஆல்சோ 1 மார்க்கு புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி வந்து 1 2 5 6 7 8 6 7 8 இப்போ தான் நீங்கள் மிட்டம் படிச்சிருப்பீங்க. 6 7 8 ரொம்ப ஈஸி, ஓனாக படிங்க. 1 2 5 ரொம்ப ஈஸி, 5th லெசன்லாம் சின்னது. 1 2 அந்த புக் பேக்கு புக் இன்னும் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் நான் போடுறேன். பயாலஜிக்கு வெயிட் பண்ணுங்கள், இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். ஜுவாலஜியில் வந்து 1 2 3 எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 10 11 12 கட்டாயமாக இம்பார்ட்டன்ட்டு. 10 11 12 புக் பேக்கு புக்கின்னு எல்லாமே படிச்சிரு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7th யூனிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் பாரு. ஸோ இதை மட்டும் கவர் பண்ணால் பயாலஜியில் கண்டிப்பாக 55 எபோவ் எடுத்துடலாம் 70க்கு. ஸோ அடுத்தது சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். இப்போ இந்த வீடியோவில் கோர் சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்குறோம். தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 இயரில் படிச்சிங்கன்னா போதும், 11th 12th. இங்கிலீஷ்க்கு 4 லெசன், இது நான் எப்போவுமே சொல்கிறது தான். சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் படிச்சிங்கனாலே போதும். ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நான் அது இம்பார்ட்டன்ட் போடுறேன், உங்களுக்கு தெரியும் சரிங்களா? மொத்தம் 15 லெசன் இருக்குது, பயப்படணும்னு அவசியம் இல்லை 12th சிஎஸ். ஸோ மொத்தமாகவே ஒரு 20 22 5 மார்க் கூட இருக்காது, அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். வாரத்துக்கு கடைசியில் சாட்டர்டே சண்டே படிச்சிங்கனாலும் முடிச்சிடலாம் சிஎஸ், அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்குன்னு எடுத்திங்கன்னா 11th ஃபிசிக்ஸில் யூனிட் 1 2 4 6 7 9 10 இந்த லெசன்ஸ் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்து படிக்கணும். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 6 9 10. 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1 3 4 6 7 9 10 11. ஸோ இந்த 2 மார்க் வந்து இதில் எல்லாத்தையும் இப்போ ஒரு 10 10 இருக்கும். ஸோ இப்போ இந்த லெசன்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புக் பேக் இருக்கிறத எல்லாத்தையும் படிச்சிருங்க. 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 6 7 9 10 நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். இம்பார்ட்டனே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அதையாவது ஒழுக்கமாக படிங்க போதும். நம்மளால் அசால்ட்டாக ஒரு 5 2 மார்க் 5 3 மார்க் வரைக்கும் எழுதிருக்க சான்ஸ் இருக்குது. 5 மார்க் 5மே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், அப்படி ஷார்ட் ஆச்சுன்னா 4 நாள். ஓகேவா? எப்படி பார்த்தாலுமே 50 மார்க் வரும் நீங்கள் 1 மார்க் படிச்சிங்கன்னா. ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 11th கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆகுது. எல்லா கொஸ்டின் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாப் 15 கொஸ்டின்ஸ் போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8 9 10 அதுவும் படிக்கணும். 11th புக் பேக் கண்டிப்பாக புக் பேக். 12th புக் பேக் ஈஸி. 15th லெசன் புக் பேக். 13 14 ஃபுல்லாக விட்டுருங்க, இப்போ வேணாம். 11th பயாலஜி கெமிஸ்ட்ரி கண்டு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. 11th பயாலஜினா பாட்னி வந்து 1 2 3 4 7 9 11. இந்த 1 2 3 4 எல்லாருமே ஏறக்குறைய ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. 7th யூனிட் சின்ன லெசன் தான், மிட்டாசிஸ் மியாசிஸ் மட்டும் படிச்சுட்டு சும்மா அது வெளியோட்டமாக சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தா போதும். ஏன்னா அதே தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத எழுதுவீங்க. 9th லெசன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 9th லெசன் ஈஸி தான். 11th லெசன் படிச்சுக்கோங்க. 13 to 15 புக் பேக்கில் அவ்வளோ இல்லை, புக்கின் நான் அது கொடுக்குறேன். ஜுவாலஜியில் 1 2 3 4 12 11. ஸோ இந்த 12th லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11th லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 எல்லாருமே படிச்சிருவீங்க. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பயாலஜியில், ஆனால் பார்த்து பயப்படுறீங்க, பார்த்துக்கோங்க. சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 லெசன் தரவு பண்ணிடுங்க புக் பேக் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 6 7 8 விட்டால் கூட பரவாயில்ல, 9 10 புக் பேக்கு. அப்புறம் 11 to 16 18 வரைக்குமே நீங்கள் எனி 6 லெசன்ஸ் ஒழுக்கமாக நீங்கள் புக் பேக் படிச்சிங்கன்னா போதும். அதுவும் கடைசி 5 லெசனில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் போடும்போது உங்களுக்கு புரியும். சிஎஸ் நான் வெளியோட்டமாக சொன்னால் புரியாது. ஓகேவா? ஸோ மொத்தமாகவே ஒரு 25 மார்க் தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அது படிச்சிங்கனாலே போதும். சிஎஸ்சில் அசால்ட்டாகவே 50க்கு மேலே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெயில் ஆயிருவீங்கன்னு பயந்திங்கனாலே 1 மார்க் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் போதும். 10th ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 6 யூனிட்டில் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டினுமே முடிச்சிருங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் வேண்டாம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இப்போ பார்க்க வேண்டாம். கெமிஸ்ட்ரியில் வந்து 7 to 11 லெசன் எல்லாமே புக் பேக் படிச்சுட்டு சேஃபு. பயாலஜியில் முடியலன்னா 12 13 14 புக் பேக்கில் 1 or 2 சென்டென்ஸ் எல்லாமே 2 மார்க்கு 7 மார்க்கு 4 மார்க். 19 20 21 22 இந்த லெசன்ஸ் இருக்க எல்லா புக் பேக்கும் முடிச்சினாலே ஒன்றால் 75க்கு 55லேருந்து 60 மார்க் எடுக்க முடியும். சொன்னால் நம்புவீங்களா? கட்டாயமாக முடியும். சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 5 6 7 8 10ல் இப்போ நான் 5 மார்க் மட்டும் சொல்கிறேன், 5 மார்க்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 7 லெசன்லேயும் 5 மார்க்ஸ் கவர் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸில் எனி 3 லெசன்ஸ், சிவிக்ஸில் எனி 3 லெசன்ஸ் 5 மார்க் கவர் பண்ணுங்கள். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் ஹெவி கிடையாது. மொத்தமாகவே ஒரு 25 2 மார்க் தான் இருக்கும். அதை படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சூஸு ஃபில்லப்ஸு நீங்கள் இது படித்தா மட்டும்தான் உங்களால் இன்னும் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஃபில்லப்ஸ் யாரும் படிக்கிறதில்ல. ரெண்டாவது டைம்லைன் எல்லோரும் படிச்சிருவீங்க. மேப் வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் 3rd லெசன் நினைக்கிறேன், 10th லெசன் அது பார்த்துருவீங்க. காந்திஜி லெசன் 8th லெசன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப்பு, இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, இந்தியா மேப் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். 8 மார்க்கெலாம் ஹிஸ்ட்ரியிலே வந்துடும். சரியா? ஸோ ஓவரால் இந்த லெசன்ஸ் இந்த பிளான் படி நீங்கள் போனீங்கனாலே ஒரு 10 நாளில் படிச்சிடலாம். போனீங்கனாலே நான் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கேன். போனீங்கனாலே உங்களால் சோஷியல் அசால்ட்டாக 80+ எடுக்க முடியும். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் எதில் பார்க்கணும்? 1.1 1.4 1.5 2.5 ஏபியில் 2.8 சீரியஸில் 2.9
3.1 3.2 3.8 தேர்ட் சாப்டர் 3 தான் சொல்லியிருக்கேன். ஃபிஃப்த் சாப்டரில் 5.1ல் கோஆர்டினேட்டர் மட்டும்தான் இருக்குது. 5.2ல் உங்களுக்கு 4 சம் தான் இருக்குது. 5.3ல் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. 6.3 6.4ல் இருக்கக்கூடிய ட்ரிகாமெட்ரி எல்லா சம்ஸ் பார்த்துருங்க. 7.3 7.4ல் மென்சுரேஷன் எல்லாம் பார்த்துருங்க. 8.3 8.4 ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்த்துருங்க. அதாவது நான் 5 மார்க் மட்டும் சொல்கிறேன், மேட்ரிக்ஸும் சேர்த்து 5 மார்க்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் 10 5 மார்க்குமே எழுத முடியும். ப்ளஸ் தீரம்ஸ் வந்து பித்தகரஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், தேல்ஸ் தீரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 9 கன்ஃபார்ம் எழுதிடலாம். ஓகேவா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர், தேர்ட் சாப்டர், 7th சாப்டர், 6th சாப்டர், 8th சாப்டர் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே உங்களால் 7 அல்லது 8 2 மார்க் எழுத முடியும். சொன்னால் நம்ப மாட்டேங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 7லேருந்து 8 2 மார்க் வரைக்கும் எழுதலாம். ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதிருவீங்க ஜாமெட்ரி கிராஃபு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே மேக்ஸில் 80+ 85+ எடுத்துடலாம். கொஞ்சம் பெருமூச்சு விடுங்க, கண்டிப்பாக பயப்படாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க, அவ்வளோதான். முடிச்சிடலாம். ஒரு 10-15 நாள் நம்ம முடிச்சிடலாம். தமிழை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தமிழில் 6 7வது நல்லா படிங்க. ஆனால் இயல் வைஸ் போகாதீங்க. 8 மார்க்கு நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஒரு 10 8 மார்க் இருக்கும், 12 8 மார்க் இருக்கும். அது படிச்சிங்கன்னா போதும். 8 மார்க் எல்லாமே எடுத்துலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பிளானிங் தான், ரொம்ப ஈஸி. மித்ததெல்லாம் சிறுவினா குருவினா தான். அது ஏதோ ஒரு 6 7ல் சிறுவினா குருவினா படிச்சிங்கனாலே போதும். பயிற்சி மட்டும் பார்க்கணும். 2 மார்க்கு அண்ட் 1 மார்க்கு புக் பேக்கு, அவ்வளோதான். ஸோ எனிவே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயப்படணும். எனி 4 லெசனில் ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே படிச்சிங்கன்னா சேஃப். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிக்க முடியலங்கிறவங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் படிக்கிறதுக்காக தான் இது போட்டேன். ஹாஃப் ஏர்லி லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இது தான். ஸோ இந்த சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள் வருது. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் இம்பார்ட்டண்ட்டும் வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.